என்கிட்ட சொல்லி கொடுத்து நான் சொல்லித்தரேன், ஆனால் நீங்கள் பழகுங்க. உங்களுக்கு தேவனை குறித்த ஆச்சரியம் வியப்பு இருக்கட்டும். சீடியை கேளுங்க, பைபிளை வாசிங்க, உங்களோட தேவன் பேசுகிறத நீங்க கேளுங்க நான் சொல்றேன். யாத்திரை 20 இங்கே தான் 10 கற்பனை கொடுக்கிற இடம். 18 ஜனங்கள் எல்லாரும் இடும் முழக்கத்தையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி பார்த்தான். இடி முழக்கமாக இருக்குது, மின்னல் வேற ஹெவியாக வெட்டுது, மலையிலேருந்து அப்படியே புகையாக வருது. பார்த்த உடனே அப்படியே பின்னாடி 4 ஸ்டெப் பின்னாடி போயிட்டான். வேணாம், நம்மை போல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லை அவங்க. புதிய ஆவியை பெற்ற மக்கள் அல்ல, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற மக்கள் அல்ல. பல ஆண்டுகள் தேவனை குறித்து அறியாமல் வாழ்ந்த மக்கள், தேவனை குறித்த மெய்யான அறிவு இல்லாத மக்கள், தேவனை குறித்த பயம் தவறாக புகுத்தப்பட்ட மக்கள். இப்போ தேவன் இறங்குறவன்னா அப்படியே பின்னாடி போயிட்டான். ஒரு தேவனை பார்க்கணும், ஆச்சரியம், என்ன தேவன் தான் வர்றாரு, ஆச்சரியம் வியப்புலாம் இல்லை, வாயில் வருது, உள்ளம் போல. கீழே வாசிப்போம். மோசையை நோக்கி, இது எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினா நாங்கள் ரெவலேஷன். நான் பேசணுமா? கத்தர் தாங்க பேசணும். ஏன்னா அந்த அளவுக்கு தேவனை குறித்து ராங் பிக்சர் உள்ள இருந்திருக்கு. நீ பேசும், அவர் பேச வேணாம். இன்னைக்கு மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து எங்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க நீங்க சொல்றத கேட்போம். நீங்க என்ன சொன்னாலும், புழுவை போட்டாலும் கேட்போம், பாம்பை போட்டாலும் கேட்போம், தேலை போட்டாலும் நமக்கு முங்கிக்குவோம். கணத்தை அப்படித்தான் சொன்னாங்க ஒரு தடவை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கூட்டில் இருக்க குஞ்சு பறவை மாதிரி இருக்காங்க. தாய் பறவை அங்கிருந்து கொண்டு வந்து கூட்டில் உட்காந்தோன்னா அத்தனை பேர் ஆன்னு திறக்கும். அது போட்டால் கடக்கடக்கன்னு முழுங்கிடும். அவர் எதே கொண்டு வந்து என்ன போட்டால் கூட ஆன்னு திறந்து கப்பக்கன்னு முழுங்கிடுவாங்க. அது பாம்பா, பள்ளியா, புழுவா, செத்ததா? ஏன்னா இவங்க தேவனை கொடுத்த ரெவலேஷன் கிடையாது. என்கிட்ட என்ன சொல்கிறேன், நீங்கள் தேவன்கிட்ட பழகுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்கிட்ட சொல்லி கொடுத்து நான் சொல்லித்தரேன், ஆனால் நீங்கள் பழகுங்க. உங்களுக்கு தேவனை குறித்த ஆச்சரியம் வியப்பு இருக்கட்டும். சீடியை கேளுங்க, பைபிளை வாசிங்க, உங்களோட தேவன் பேசுகிறத நீங்கள் கேளுங்க தான் சொல்கிறேன். தேவனுக்கு மனிதனுக்கு நடுவில் மத்தியஸ்தர் கிறிஸ்து மாத்திரம்தான், நான் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணி என்கிட்ட பதில் சொல்லித்தாங்க. ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் பிள்ளைக்கு பேர் வச்சுருங்கண்ணா. பிள்ளை எப்போ பிறக்க போதுன்னே, இன்னும் 10 நாள் ஆகுண்ணா. முதல்ல ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா சொல்லியானே நான் அதையும் நானே பார்த்துறேன், ஸ்கேன் பார்த்துறணும். 10 நாளைக்கு முன்னாடி ஸ்கேன் பார்த்துட்டு அதாங்க எல்லா பிரச்சனையும் காரணம். மனுஷன் அல்ல, தேவன். தேவனுக்கு உங்களுக்கு உறவு மனுஷன் வரவே கூடாது. என்னுடைய பணி என்னன்னா, உங்களை தேவனோடு இணைக்கிறதா என்னுடைய பணி. உங்களை என் பக்கம் இழுக்கிறதே என் பணி கிடையாது. சொல்லி கொடுத்து தேவனோட இணைங்க, தேவனோட வார்த்தையை கேளுங்க, அவரை குறித்து ஆச்சரியம் வியப்பு உங்களுக்கு வரட்டும் தான் சொல்லித்தரேன். வினோதமான மக்களுங்க என்ன தேவனை குறித்த பயம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அவங்களே ஜபத்துக்கு போகிறாங்களா? நீங்கள் ஜபம் பண்ணிக்கங்கிறாங்க. நான் அது 40 நாள் உபவாசம் பண்ணுறேன்னு சொல்லி டேட்லாம் போடுறாங்க. சில சைடில் 36வது நாள், 37வது நாள் இந்த கவுண்டர் கொடுக்குறாங்க தெரியுமா? ராக்கெட்டு மேலே விடும்போது 40 நாள் வந்து பட்டாரன்னு வெடிச்சு வந்துடும். அந்த இடத்துல இருக்கேன். ஜெப விண்ணப்பங்கள்லாம் அனுப்புங்க. என்னிடம் அனுப்பாதீர்கள், டைரக்டாக அனுப்புங்க. உங்களால் முடியலை அப்படின்னு என்ன சொல்லுங்கள். முடியலை பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ சொல்லுங்கள், நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் கத்தட்ட டைரெக்டாக பேசி பழகுங்க. அதாங்க வளர்ச்சிங்கிறது. சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது உப்பு மூட்டை தூக்கணும், நல்லா தான் இருக்கு. இப்போ தூக்கினாங்கன்னா முதுகு வலிக்கும். சிலர்லாம் அப்படித்தாங்க இருக்காங்க. வளர்ந்தாலும் 20 வருஷம் ஆனால் கூட அந்த பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பெட்டு போட்டு அந்த ஃபீடிங் மாட்டில் வச்சு போகிறாங்க தெரியுமா? பாஸ்ட்டு வரணும், அவங்களுக்கு கேட்கணும், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா சிஸ்டர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி வந்து ஓயாமல் விசாரிக்கணும். அடுத்த ஆள் வந்து பெட்டில் படுத்துடக்கூடாது. அதை
எப்பவுமே தாளாட்டி சீராட்டி நீங்க வளர்ந்து நீங்க அடுத்த பேரை தாளாட்டுங்க. அதாங்க மெச்சூரிட்டி. உங்களை ரொம்ப பேர் வந்து அந்த உங்களை அப்படியே தடவி கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்காக ஜபத்தில் இன்னைக்கு காலை கூட உங்களுக்காக ஜபத்தில் நினச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் பாஸ்டரா, நம்ம பாஸ்டர். வளர்ச்சி இருக்காது. நான் அல்ல, நீங்களும் தேவனும்.